கர்த்தர் மீண்டும் கட்டுகிறதான தேவன். ஆண்டோட சமூகத்தில் எல்லாம் கண்களை மூடி ஒரு விஷயம் கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து, உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். சொல்வோமா? உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். என் பலத்தினால் ஒன்றுமல்ல, என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உங்க பிரசன்னத்தால் கூடுவே, உங்க பிரசன்னத்தால் கூடு. யெகோவா சேனோ, யெகோவா சேனோ, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா சேனோ, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். நீரில்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டே. ஓ, நீரில்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. நீரில்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. ஆண்டவர் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அவர் தான் முக்கியமான ஒருத்தர். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேச்சுரலி சூப்பர் நேச்சுரல். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இங்கே வந்திருக்கிற யாவருக்கும் நான் ஒரு விசேஷமான ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஜபிக்கும் போது கர்த்தர் இருதயத்தில் சொன்னதான ஒரு வார்த்தை, சாதாரணமான அசாதாரணமான காரியங்களை செய்கிறதான தேவன் நம்மோடு இருக்கிறார். பார்க்கறதுக்கு சிம்பிளாக தான் இருக்கும், இது சாதாரணம் தான் நினைப்போம், அதுதான் அசாதாரணமான காரியங்களை செய்ய போகுது. நேச்சுரலாக இருக்கிற காரியம் சூப்பர் நேச்சுரலாக மாறப்போகிறது. ஆமே, நாங்கள் சர்ச்சுக்கு வரும்போது பாஸ்டர் எட்வினோட பேசிட்டு மேலே வரும்போது நான் திரும்பி பார்த்தேன், இந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் நேச்சுரல்னு ஒரு ஷாப் இருக்குது. ஆனால் அது நேச்சுரலாக அப்படியே தான் இருக்குது. ஆனால் இங்கே கர்த்தர் சூப்பர் நேச்சுரலாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆமேன். வெளியே போர்டில் மட்டும் அங்கே நேச்சுரல், இங்கே உள்ள சூப்பர் நேச்சுரலை கர்த்தர் வைத்து இருக்கிறார். இன்றைக்கு மாலை வேளை நம்ம ஒரு 3 காரியங்களோடு பேச போகிறேன். முதலாவது யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் நம்ம வாசிக்கும் போது மோசேவை குறித்ததான ஒரு காரியத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மோசே அந்த நாட்களில் வாழும்போது கொன்னுறணுன்னு தான் ரூல்ஸ். அதனால் ஆண் பிள்ளைகள் பிறக்க முன்னாடியே அதை கொன்னுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நிறைய காரியங்கள் அவருக்கு விரோதமாக செயல்பட்டது. ஆனால் லேவி கோத்திரத்தை சார்ந்ததான மோசே பிறக்கும் பொழுது அவங்களுடைய தாயார் அதை கொல்றதுக்கு அவங்களுக்கு மனசு வரல, அது சாகடிக்கிறதுக்கு அவங்க மனசு வரல, அதை விட்டு கொடுக்கறதுக்கு மனசு வரல. அந்த 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். 3 months 90 days அந்த குழந்தை பிறந்து ஒளிச்சு வைக்கிறாங்க. காரணம், அதை யாரும் கொன்று இருக்கக்கூடாதுன்னு. எனக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை என்ன பண்ண போகுது? சாதாரண ஒரு சின்ன குழந்தை
எல்லாருக்குமே தெரியும், சாதாரண ஒரு குழந்தை, அந்த குழந்தை என்ன பண்ணணும்னு யாருக்கும் தெரியாது. ஒரு சின்ன குழந்தைனால அதிகபட்சம் அழுவோம், பசிக்காக அழுவோம். ஆனால் ராஜா அதை கொல்லணும்னு நினைக்கிறாரு. ஒரு சின்ன குழந்தை சாதாரணமானது, ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் நிறைந்திருந்தால் அசாதாரணமான குழந்தையாய் மாற்றப்படும். ஆமென். இந்த 3 மாதம்ன்றது அந்த ரொம்ப சின்ன வயசு. அந்த குழந்தைக்கு 3 மாதம் தான், 90 டேஸ், பிறந்து ஒரு 90 டேஸ் தான் ஆகுது. நிறைய நேரங்களில் நம்ம ஊழியம் ஆரம்பித்து 3 மாதம் தான் ஆயிருக்கோம், 3 வருஷம் தான் ஆயிருக்கோம். நிறைய ஊழியங்களை புது ஸ்டெப் எடுத்திருப்போம். ஒரு 3 குடும்பம் தான் வரும். ஒரு நெருக்கமான சொன்ன ஸ்டார்டிங் ரொம்ப பார்த்தாங்கன்னா சாதாரணமாக இருக்கும். ஒய் திஸ் பிகினிங் வாஸ் வெரி லிட்டில், ஏன் இந்த பிகினிங் இவ்வளோ அற்பமாக இருக்குன்னு. ஆனால் தேர் இஸ் சம்திங் பிஹைண்ட் விச் இஸ் சூப்பர் நேச்சுரல். ஆமென். சாதாரணமான காரியம்தான், ஆனால் அசாதாரணமான காரியங்களை செய்யும். அந்த சின்ன குழந்தை சாதாரணமான குழந்தை தான், ஆனால் அந்த குழந்தை வளரும் போது இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்து, அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுத்து, அவர்களுடைய இருக்கிறதான கஷ்டங்களிலிருந்து மீட்டெடுத்து கானான் தேசத்திற்கு, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு அடைக்கலம் கொடுக்கிறதான ஒரு வழி நடத்துகிற பாதையை காண்பிக்க போறது இந்த சின்ன குழந்தை. ஆமே. அந்த சின்ன குழந்தை பார்க்கும்போது அந்த தாயார் அதை 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 கொல்றதுக்கு மனசு இல்லாமல் ஒரு நாணல் பெட்டியில் செஞ்சு ஒரு தண்ணியில் வச்சு விட்டுருவாங்க. யார் அதை கொல்லணும்னு நினைச்சாங்களோ அவங்க வீட்டில் தான் அந்த குழந்தைய வளர்ந்துச்சு. ஆமே. அந்த கிங் ரூல் பண்ணுற ரூல்ஸ், ஒரு ரூல் அவங்க தேசத்தில் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த குழந்தைங்கள்லாம் கொன்றுங்க, ஆண் பிள்ளைகளெல்லாம் கொன்றுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் வீட்டில் எந்த பிள்ளைய கொல்லணும்னு நினச்சாரோ அதே பிள்ளை அவர் வீட்டிலே வளர்ந்துட்டு இருக்குது. நிறைய நேரத்தில் நம்ம ஊழியத்தை, நம்மளுடைய பிஸ்னஸில், நம்மளுடைய கொலீக், வேலை செய்கிறவங்க, கூட படிக்கிறவங்க எப்படியாவது நம்மளுக்கு விரோதமாக செயல்பட்டு நம்மளை எப்படியாவது காலி பண்ணிடணும் நிறைய பிளான் பண்ணலாம். ஆனால் சத்துருவுகளுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். அண்ட் ஒரு பந்தி ப்ரிப்பேர் பண்ணுறது எங்கன்னா நம்மளுடைய எனிமீஸ்க்கு முன்னாடி தான். ஏன்னா அவங்க தான் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு நினச்சவங்க, அவங்கள தான் நெருக்கம் கொடுக்கணும்னு நினச்சவங்க, அவங்க தான் நம்மளை தள்ளணும்னு நினச்சவங்க, அவங்க தான் நம்ம வளர விடாமல் பண்ணணும்னு நினச்சவங்க, அந்த குழந்தைய அழிக்கணும்னு நினச்சது அவங்க தான், அந்த ஊழியத்தை அழிக்கணும்னு நினச்சது அவங்க தான், இது எல்லாத்தையும் செய்யணும்னு நினச்சது அவங்க தான். ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக நம்மளுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமே. த நேச்சுரல் பேபி பிகம்ஸ் சூப்பர் நேச்சுரல். ஆமே. தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் மோசே என்ற பெயர். மோசேன்னா தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன் அர்த்தம். ஆனால் அந்த மோசே தண்ணீரிலிருந்து தான் எடுக்கப்பட்டார். ஆனால் அந்த தண்ணீரிலிருந்து வந்த அந்த மோசே செய்த அற்புதங்கள் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான அற்புதங்கள். கடைசியாக ஒரு அற்புதம் செய்கிறாரு, தண்ணீரில் தான் செஞ்சார். ஆமே. தண்ணீர்லேருந்து எடுக்கப்பட்டார். ஆனால் இங்கே ஒரு தண்ணீரை பிளந்து விட்டார். அதுதான் அந்த மோசே. மரிப்பதற்காக தள்ளப்பட்டவர், ஆனால் அநேக ஜீவன்களை இஸ்ரவேல் தேசத்தில், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் அடிமைத்தன வாழ்க்கையில் அங்கே மரித்து போகாதபடி அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்ததான ஒரு ரட்சிப்பின் பாத்திரமாக மோசேவை கர்த்தர் பயன்படுத்தினார். ஆமென். அந்த நாட்களில் அந்த இளவரசி பிரின்சஸ் அந்த ஒரு மோசேவை வளர்த்ததான அவர்கள். இந்த குழந்தை எப்படி வளர்க்குறதுன்னு தெரியல, ஏன்னா அவங்களுக்கு குழந்தை இல்லை. இந்த குழந்தை எப்படி நம்ம வளர்க்க போகிறோம், எப்படி நம்ம அதை இன்னும் அதை இன்னும் க்ரோத் பண்ணணும், அதை சாப்பாடு கொடுக்கணும், அதை டேக் கேர் பண்ணணும், அது எல்லாத்துக்கும் நம்ம செய்யணும். இது எல்லாமே அந்த குழந்தைக்கு எப்படி செய்யணும்னு நினைக்கும் போது ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. அந்த ஆள் யார் அப்படின்னா அவங்க அம்மாவே கூட்ட வந்து விடுறாங்க. ஆமே. ஒரு மதரோட ஹார்ட் வந்து ஒரு குழந்தை பிரிஞ்சு வாழவே முடியாது. நான் இங்கே வந்து ஒரு 10 நாள் தான் ஆகுது. எங்கள் அம்மா எவ்வளோ ஃபோன் பண்ணுவாங்கன்னு பாஸ்டருக்கு நல்லா தெரியும். ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டே இருப்பாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் இங்கே 6 மாதம் பைபிள் காலேஜ், இங்கே வந்து மலேசியாவில் தான் பைபிள் காலேஜ் படித்தேன். எத்தனை ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும். வாரத்தில் 2 தடவை 3 தடவை 4 தடவை அவங்களுக்கு டைம் டேபிள் சொல்லிடுறேன். நான் இன்னைக்கு தான் கால் பண்ணுவேன், இப்போ தான் கால் பண்ணுவேன், எனக்கு அப்போ தான் ஃப்ரீ. இருந்தாலும் அவங்க விட மாட்டாங்க. மெசேஜ் போட்டே இருப்பாங்க, ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க, விசாரிச்சுட்டே இருப்பாங்க.
ஒரு அம்மா வந்து அவ்வளோ அக்கறை பண்ணி நம்ம ஒரு பிள்ளைகளை கவனிக்கணும் 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 கவனிக்கணும். ஆனால் இந்த அம்மா அந்த குழந்தைய தள்ளி விட்டுட்டாங்க. எப்படி அந்த குழந்தைய பராமரிக்கிறதுன்னு தெரில நேச்சுரலி. ஆனால் சூப்பர் நேச்சுரலி அதே அம்மா வந்து அந்த குழந்தைய வளர்த்து அந்த குழந்தைய பராமரித்து தன் தாயாக எதெல்லாம் அவங்க செய்யணும்னு நினச்சாங்களோ அதெல்லாம் கர்த்தர் செய்ய வச்சாரு. அதை செய்வதற்கு அவர்களுக்கு சம்பளமும் கொடுக்கப்பட்டது. அதுதான் சூப்பர் நேச்சுரல். ஆமென். தாம் பிள்ளையை வளர்க்குறதுக்கு யாருன்னா சம்பளம் கொடுப்பாங்களா? ஆனால் அந்த வசனத்தில் அருமையாக போட்டிருக்கு, அவர்கள் அந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு அவர்களுக்கு சம்பளம் கொடுத்தார்கள். கஷ்டத்தில் இருக்கும் போது நம்ம பிள்ளை எப்படி வளர்க்க போகிறோம் நம்ம அநேக நேரம் யோசிக்கலாம். நம்ம பிள்ளையை வளர்க்குறதுக்கு ப்ரொவிஷன் ஒரு இடத்துலேருந்து வரும். ஆமாம். அந்த ப்ரொவிஷன் வந்துருச்சுன்னா நம்ம நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டுருவோம். நான் பாஸ்டர் கிட்ட அடிக்கடி சொல்லும் போது, பாஸ்டர் எட்வின் கிட்ட சொல்லும் போது, வேர் தேர் இஸ் அ விஷன் தேர் இஸ் அ ப்ரொவிஷன் சொல்லியிருக்கேன். தரிசனம் இருந்தால் போதும், தேவைகள் சந்திக்கப்படும். அந்த குழந்தையை காப்பாற்றணுன்ற தரிசனம் அந்த தாய்க்கு இருந்துச்சு. அதனோட தேவைகளை கர்த்தர் சத்துருவை கொண்டே சந்திக்கிறார். நேச்சுரலாக அந்த குழந்தை செத்து இருக்கணும், சூப்பர் நேச்சுரலாக அங்கே தான் வாழுது. ஆமே. அந்த தாயார் அந்த பிள்ளையை வளர்க்க முடியல, பாதுகாக்க முடியல, கஷ்டப்படுறாங்க. 3 மாதம் வரல எப்படியோ மறைச்சி வச்சுட்டேன், இப்போ எப்படி நான் வளர்க்க போகிறேன்னு எனக்கு தெரியல. யார் கொள்ளணும்னு நினச்சாங்களோ அதே இடத்துல சூப்பர் நேச்சுரலாக வளர்ந்து கொண்டு இருக்குது அந்த குழந்தை. ஆமே. அவங்க அம்மா வளர்த்துருந்தா கூட அந்தளவுக்கு வளர்த்துருக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் ஒரு ராஜா வீட்டில் ஒரு பிள்ளை வளர்ந்தா அந்த பிள்ளைக்கு எவ்வளோ சொகுசு, எவ்வளோ ஆடம்பரமான வாழ்க்கை, எவ்வளோ ஆசீர்வாதமான காரியங்கள். அந்த தாய் வீட்டில் இருந்தால் ஒரு ஏழ்மையாக தான் வளர்த்துருப்பாங்க. ஆனால் அவர்கள் அரண்மனைக்குள்ளே நுழையும் போது, அவர்கள் அரண்மனைக்குள்ளே வரும்பொழுது கர்த்தர் நேச்சுரலாக வளர்ந்திருக்க வேண்டியதான ஒரு குழந்தைய சூப்பர் நேச்சுரலாக வளர வைக்கிறார். இன்னைக்கு நம்ம ஊழியத்தில், குடும்பத்தில் சாதாரண நினைக்கிற அநேக காரியங்களை கர்த்தர் சூப்பர் நேச்சுரலாக மாற்ற போகிறார். ஆமென். சின்ன பிகினிங் தான். ஆமாம், ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் கர்த்தர் வைத்திருப்பார். ஆமென். 2வதாக ஒரு காரியமாக போகிறோம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல the natural fire becomes supernatural. நான் முதல்ல சொன்னேன் நேச்சுரல் பேபி became supernatural. இப்போ 2வது ஒன்று சொல்கிறேன், நேச்சுரல் ஃபயர் became supernatural. சாதாரணமாக நெருப்பு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஃபயர் இருக்குன்னா அது எல்லாருக்குமே தெரியும். மோசே ஒரு இடத்துக்கு நடந்து போகிறார். ஒரு த பேக் சைட், பின்புறமாக, ஒரு வனாந்தரத்தின் பின்புறமாக அங்கே போகும்போது அவருக்கு 40 வருஷம் ஆடு மேய்க்கிறது தான் வேலை. ஆடு மேய்ச்ச அந்த 40 வருஷமும் பார்க்காத ஒரு அற்புதத்தை, பார்க்காத ஒரு காட்சி அவர் பார்க்குறார். என்ன அப்படின்னா, அங்கே காட்டில் மலைப்பகுதியில் ஒரு செடி எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்க்குறார். இவர் ஏன் செடி எரிகிறத கவனிச்சார் அப்படின்னா, ஆடு தழையை தான் சாப்பிடும், இலையை தான் சாப்பிடும். ஐயோ, அந்த ஆட்டுக்கு போட வேண்டிய தீனி நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம், அந்த ஒரு செடி எரிஞ்சுது, அதை அணைச்சி அதை சாப்பாடு கொடுக்கலாம் ஆட்டுக்கு. ஆமே. அங்கே கிட்ட போக 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 அந்த செடி எரிஞ்சிட்டு தான் இருக்கு, ஆனால் எரியல. இந்த செடி வச்சுக்குவோமே, அதுக்கு தான் இதை கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ ஒரு பச்சை செடி, அது எரிஞ்சா அதில் புகை வரணும், அதில் கருகணும், அது எல்லாமே கீழே கொட்ட ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எரிஞ்சு முடிஞ்சதெல்லாம் சாம்பலாக மாறி கீழே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி 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 அழகாக இருக்கிற அந்த மரம், அந்த செடி சாம்பலாக மாறி ஒன்றுமே இல்லாமல் ஆயிடணும். ஆனால் மோசே பார்த்த செடி எவ்வளோ நேரம் எரிஞ்சும் அது கருகவும் இல்லை, புகையவும் இல்லை, அது அழிஞ்சும் போகலை. நேச்சுரலாக எரிஞ்சா அது அழிஞ்சிடணும், சூப்பர் நேச்சுரலாக எரிகிறதுனால அது அழியாமல் இருக்கிறது. ஆமே. ஆமாம். நிறைய நேரங்களில் ஆண்டவர் விட்டு நம்ம தூரமாக இருப்போம். ஜபத்தில், பைபிள் படிக்கிற காரியங்களில், ஊழியத்தில் எவ்வளோதான் நல்லது செஞ்சாலும் நம்மளுக்குன்னு எங்கேருந்து தான் வராங்களோ தெரியலேன்னுலாம் நினைக்க தோணும். இந்த ஊழியமே வேண்டாம், இந்த ஜபமே வேண்டாம்,
இந்த பைபிள் ரீடிங் சுத்தமாக வேண்டாம். எத்தனையோ நாள் நம்ம தூரமாக போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை கிட்ட வர வைக்கிறதுக்காக, அவருடைய சமூகத்தில் உங்களை நெருங்குவதற்காக அந்த பச்சையான செடிகளை கர்த்தர் ஒரு அற்புதத்தை செஞ்சிட்டு இருக்கிறாரு. நேச்சுரலாக அதை எரிஞ்சு சாம்பலாக மாறிடணும். ஆனால் நீங்கள் கிட்ட வரணுன்றதுக்காகவே, நீங்கள் நெருங்கி வந்து பார்க்கணுன்றதுக்காக, அவருடைய சத்தத்தை கேட்கணுன்றதுக்காக, நீங்கள் கிட்ட வந்து அற்புதத்தை பார்க்கும்படியாக, அனுபவிக்கும்படியாக கர்த்தர் உங்களை கிட்ட கொண்டு வரதுக்கு தான் அதை எரிய வச்சுட்டு இருக்கிறாரு. அது எரிய 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 மோசே கிட்ட வந்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் கிட்ட வர வர அவருக்கு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, 40 வருஷம் நான் பார்த்த அனுபவத்தில் இதுவரைக்கும் கருகாத ஒரு செடி இந்த செடி தான். ஆமே, கருகாத, அழியாத, அந்த நெருப்பு பத்தாத அந்த செடி அவர் பார்த்து 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 அது கிட்ட வர 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 உள்ளிருந்து தூதன், உள்ளிருந்து ஒரு சத்தம், உள்ளிருந்து ஒரு வார்த்தை. நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் கிட்ட வர 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 கர்த்தர் உங்களோடு பேச ஆசையாக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்வார். உங்கள் லைஃப்பில் ஒரு அற்புதம் செய்வார். ஒரு அதிசயமான காரியங்களை நீங்கள் பார்ப்பீங்க. ஆண்டவர் செஞ்சிருக்காரு. ஏன் செஞ்சார்? பிகாஸ் நீங்கள் கிட்ட வரணும். இன்னும் நீங்கள் கிட்ட வரணும். ஆண்டவர் கிட்ட கம் க்ளோசர். இன்னும் கிட்ட, இன்னும் கிட்ட, இன்னும் கிட்ட. எவ்வளவு கிட்ட தெரியுமா? அவருடைய வார்த்தை உங்கள் காதுகளில் கேட்கும் வரைக்கும், ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் உணரும் வரைக்கும், ஆண்டவர் உங்களுக்காக சொல்ல போற பிளான்ஸை நீங்க தெரிஞ்சுக்கிற வரைக்கும் யூ ஹேவ் டு ஸ்டெப் ஃபார்வர்ட். நீங்க கிட்ட வர 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 இந்த செடி அழிய போறதில்லை, இந்த செடி எரிய போறதில்லை, இது ஒண்ணுமே இல்லாம ஆக போறதில்லை. அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் நீங்க தான் மாற போறீங்க. கான்செப்ட் செடி அழிக்கிறது இல்லை, கான்செப்ட் நம்மளை மாத்துறது. ஆமே, பகலில் அந்த வேலையில் அந்த எரியிற அந்த செடியை அவன் தேடி வரும்பொழுது நைட்டில் எரிஞ்சிருந்தா யாரோ உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு போயிட்டு இருப்பான். நைட்டில் மலையில் யாரோ குளிருக்கு உட்காந்து ஏதோ செஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஏதோ அந்த அந்த அடைக்கலமாக அந்த குளிருக்காக உட்காந்துருப்பாங்க, இல்லைன்னா வந்து ஏதாவது சாப்பிட்றதுக்காக உட்காந்துருப்பாங்க, இல்லை கேம்ப் ஃபயர் மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்ற தாட்ஸ் அவனுக்கு போயிட்டுருக்கும். ஆனால் கர்த்தர் பகல் வேலையில் கூப்பிடுறாரு. ஆமே, இந்த நாளிலும் சாதாரணமான ஒரு நெருப்பு தான், ஆனால் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற அசாதாரணமான நெருப்பும் அதுதான். நேச்சுரலான ஃபயர், ஆனால் உங்கள் வாழ்க்கையை சூப்பர் நேச்சுரலாக மாற்ற போகிற ஃபயர். 80 years ஆஃப் லைஃப், 80 வயசு வரைக்கும் இப்படி ஒரு அற்புதத்தை பார்க்கவே இல்லை. நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஒரு பச்சையாக ஒரு முள்செடி எரிஞ்சிட்டே இருக்கு, பக்கத்தில் போன உடனே உள்ளேருந்து ஒரு சத்தம் கேட்குது. ஆமே, இங்கே கூட அபிஷேகத்தில் எல்லாம் அனலாக இருந்தீங்க, ஃபயராக இருந்தீங்க. உள்ளே வரும்போது, அந்த அபிஷேகத்தில் நிற்கும் போது, அந்த 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 அபிஷேகத்தோடு இணையும் போது, ஆவியில் அனல் கொள்ளும் போது உள்ளேருந்து ஒரு சத்தம் கேட்கும். அது உங்களை கூப்பிடுற சத்தம். கம் க்ளோசர். இந்த பாட்டில் பாடும்போது கூட அப்படி தான் சொன்னோம். மலைகள் பர்வதங்கள் விலகி போனாலும், மெழுகு போல மலைகள் உருகி போனாலும், அவர் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை. எது வேணால் நடக்கலாம், இந்த முட்செடி எரியலாம், எரியாமல் போகலாம், என்ன வேணால் நடக்கலாம். அவர் இல்லைன்னா எதுவும் நடக்காது. அவருடைய சத்தம் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. அவருடைய வார்த்தை இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. அவருடைய பிளான் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. அவருடைய திட்டங்கள் இல்லைன்னா நம்மளுக்கு லைஃப்பில் ஒன்றுமே நடக்காது. அவருடைய பிளான் நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது. அதை கேட்கணுன்னா கர்த்தருடைய சமூகத்தில் வரணும், ஆவியில் அனல் உள்ளவர்களாக வரணும், சத்தத்தை கேட்கிறவங்களா. இங்கே சும்மா நம்ம ஏதோ டைம் பாஸ்க்கு ஆன்லைனில் நம்ம கொஞ்ச நேரம் பார்க்குறோம், ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கவங்களாம் சொல்கிறேன், அப்படியே சும்மா தள்ளி 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 10ல் ஒன்றா இல்லை, ஒன்லி ஒன்று. அதுதான் இந்த ஒன் வே. ஆமே, ஆமாம். நிறைய பேர் சர்ச்சில் நம்ம பார்த்துருக்கோம், நிறைய சர்ச்சு பேர்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த ஒன் வேன்ற பேரை இதுவரையிலும் நான் ரிப்பீட்டடாக கேட்டதே இல்லை. ஆமே, ஆமாம். ஏன்னா கர்த்தரோட சமூகத்தில் கர்த்தர் கொடுக்கும்போது அது ஒரு யூனிக்காக தான் தராரு.
நீங்கள் மொத்த பைபிளை படிச்சு பாருங்களேன். மோசே மாதிரி அந்த பச்சை முச்செடி எரிகிறத வேற யாராவது பார்த்தாங்களா? ஒருத்தரும் இல்லைங்க, யாருமே பார்க்கல. மோசே மட்டும்தான் பார்த்துருக்காரு. மோசையை தாண்டி ஒருவரும் அதை பார்க்கவே இல்லை. பிகாஸ் த காலிங் வாஸ் வெரி யூனிக். அழைப்பு ரொம்ப யூனிக்கானது, விசேஷமானது, ஸ்பெஷலி ப்ரிப்பேர்ட் ஃபார் யூ. அதுக்கப்புறமா அதை மேக் பண்ணவே இல்லை ஆண்டவர். ஈவன் இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தி வரும்போது கூட, இப்போ இங்கே தான் அது என் ஆண்டவர் என்னோட பேசினாரு, இந்த முற்செடி தான் எரிஞ்சிச்சு, அதனால் வாங்க போய் பார்ப்போம், திருப்பி எரிதான். வாய்ப்பில்லை, பண்ண முடியாது. ஏன்னா மோசே அழைக்கும் போது மோசேவோட ஆண்டவர் பேசுவதற்காக தான் அழைச்சார். இங்கே நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் ஆண்டவர் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் நிற்கும் போது ஆண்டவர் உங்க கூட தான் கான்வர்சேஷன் வைக்கணும்னு நினைக்கிறார். அதனால தான் உங்களை பர்சனலாக இன்வைட் பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். கம் க்ளோசர். சாதாரணமாக தான் இருப்பீங்க, கம் க்ளோசர், யூ வில் பிகம் சூப்பர் நேச்சுரல். உங்களை சூப்பர் நேச்சுரலாக மாற்ற போகிற ஆண்டவர். நீங்கள் கிட்ட வரும்போது உங்களை சூப்பர் நேச்சுரலாக மாற்றப் போகிறார். மூன்றாவதாக யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, 2-4 வரைக்கும் வாசிக்கும் போது, த நேச்சுரல் ஸ்டஃப் பிகம் சூப்பர் நேச்சுரல். சாதாரணமாக ஒரு கோல் சூப்பர் நேச்சுரலாக மாறிடுச்சு. சாதாரணமான ஒரு கோல், மோசையோட கோல். மோசை எப்போ எடுத்தார்னா, அவருடைய 40வது வயசில் எடுத்தார். இந்த இயர் ஆஃப் 40. எகிப்து தேசத்திலிருந்து உயிருக்கு பயந்து ஓடி அங்கே போய் கல்யாணம் பண்ணி அவங்களுடைய ஆடை மேய்க்கிறேன்னு சொல்லி அங்கேருந்து ஒரு கோல் எடுத்துகிட்டு ஆடு மேய்க்க ஆரம்பித்து 40 வருஷம் இந்த கொம்பை வச்சு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. 40 இயர்ஸ். இந்த 40 வருஷத்தில் இந்த கொம்பு சும்மா தான் இருந்துச்சு, இது ஒன்றுமே நடக்கலை. இதில் 40 இயர்ஸாக ஆடு ஓட்டுறதுக்கு, ஆடு அடிக்கிறதுக்கு, இலையை எடுத்து ஆடுக்கு கொடுக்க, அந்த ஹூக் மாதிரி இருக்கும் அதில், ஸோ அதில் மாட்டி ஆட்டுக்கு உணவு கொடுக்க, இப்படி தான் இந்த கோல் ஸ்டஃப் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த 40வது வருஷத்தில் ஆண்டவர் மோசே கிட்ட பேசும்போது, இந்த சாதாரண நேச்சுரலான இந்த கோல் பிகேம் சூப்பர் நேச்சுரல். இந்த சாதாரணமான கோல் சூப்பர் நேச்சுரலாக மாறிச்சு. 40 வருஷம் ஆடுகளை மேய்த்ததான இந்த கோல் அடுத்த 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களின் அடிமைத்தன வாழ்க்கையை மீட்டு கானானுக்கு கொண்டு போன கோல். 10 அற்புதங்களை செய்த இந்த கோல் தான் அதிகாரங்களை பிடித்த கோல். இந்த கோல் மோசேவோட கோல். ஆமே. 40 வருஷத்துல ஒண்ணுமே இல்லை, இதுல பவரே இல்லை. 40 வருஷம். ஆனால் கர்த்தர் எப்போ அவனுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து இந்த கோளுக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுத்தாரோ, இப்போ எல்லாரோட அத்தாரிட்டியும் மோசே கிட்ட வந்துருச்சு. நான் இந்த கோலை பிடிச்சி ரொம்ப யோசிக்கும் போது, இப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த மோசே இந்த கோலை கீழே போடு. உடனே மோசே, ஆண்டவர் இது கீழே போட்டுருவா, சரி இங்கே தானே இருக்க போகுது, உடனே போட்டுருவார். கொஞ்ச நேரம் கழிச்சு அது பாம்பா மாறின உடனே மோசைக்கு இப்போ பயம். ஆண்டவர் என்ன கொம்பு போட்ட பாம்பா வந்துருச்சு. ஆண்டவர் சொல்ற, அதை வாழை பிடி. ஓகே, அது வாழை பிடிச்ச உடனே திரும்பியும் கோலா மாறிடுச்சு. இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரையல் ஒன்று பண்ணிட்டாருங்க. இது கீழே போட்டா பாம்பா மாறிடும், வாழை பிடிச்சா கோலா மாறிடும். ரகசியம் தெரிஞ்சிருச்சு. இப்போ நேரம் பார்வோன் கிட்ட போறார், ஈஜிப்ட் உள்ள. அங்கே போன உடனே அற்புதம். இஸ்ரேல் ஜனங்கள் அனுப்பு, முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, அனுப்பு, முடியாது. நீ ஆண்டவர் தான் சொல்ற, நான் எப்படி நம்புறது? இங்க பாரு, இந்த கோலை கீழே போடுறேன், பாம்பா மாறணும். கீழே போட்டதும் இந்த கொம்பு, இப்போ இந்த கோல் பாம்பா மாறிடுச்சு. உடனே ராஜாக்கு ஒரே ஆச்சரியம். கூப்பிடுறான் அந்த 10 பேரை, வர சொல்ல அந்த 10 பேரை. அத்தனை மந்திரவாதிகளை வந்துட்டானுங்க. அவன் கொம்பை கீழே போட்டான், பாம்பா மாறிடுச்சு. நீங்க எல்லாம் அதே மாதிரி போடுங்க, மாறணும். மலை மேல சொன்ன சீக்ரெட் எப்படி மந்திரவாதிகளுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல. அத்தனை பேரும் கொம்பை கீழே போட்டாங்க, அத்தனை கொம்பும் பாம்பா மாறிடுச்சு. என்ன ரகசியம் அப்படின்னா, இது திருப்பியும் எப்படி கோலா மாத்தணும்ன்ற ரகசியம் மோசைக்கு மட்டும் தான் தெரியும், 10 பேருக்கு தெரியாது. ஆமே. இப்போ ஒரு பாம்பு விழுங்குது, மோசை பார்த்துட்டு இருக்காரு. முழுங்கு முழுங்கு முழுங்கு. 2வது கொம்பு முழுங்குது, முழுங்கு முழுங்கு முழுங்கு. 3வது முழுங்கு. 10 பாம்பு முழுங்குற வரலையும் மோசே சும்மா தான் இருக்காரு.
இப்போ மந்திரவாதிகளுக்கெல்லாம் ஒரு பதட்டம், அந்த கொம்பு 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 அதுதான் என்னோட அத்தாரிட்டி, அதில் தான் நான் நிற்கிறேன், அதுதான் அத்தாரிட்டி. நீ நிறைய இடத்துல பாருங்களேன், அந்த கோல் ஒரு அத்தாரிட்டி. இது 10 பேர் அத்தாரிட்டி கீழே பாம்பா மாறிச்சு. இப்போ 10 பேர் அத்தாரிட்டியும் ஒவ்வொன்னா மோசே கிட்ட வந்துகிட்டே இருக்கு. மோசே ஏதாவது பண்ணி அந்த பாம்பை கொம்பா மாத்துங்க. வெயிட் பண்ணு சார், இன்னும் 2 இருக்கு, இன்னும் வெயிட் பண்ணுங்க சார், இன்னும் 1 இருக்கு. 10 விழுங்கிருச்சு, இப்போ புடி வாழை. இப்போ திரும்ப கோலா மாறிச்சு. 10 பேருடைய அத்தாரிட்டியும் மோசையோட கையில். ஆமே. ரகசியம் என்னன்னா, அநேக நேரங்களில் கர்த்தர் ரகசியத்தை நம்மளுக்கு மட்டும்தான் சொல்லுவார். அதான் ரகசியம். ஆமே. ஆமாம், ரகசியம் நம்மளுக்கு மட்டும்தான் சொல்லப்படும். இதை பாம்பா மாற்றதோட ரகசியம் 10 பேருக்கும் தெரிஞ்சிருச்சு. கீழே போட்டால் பாம்பாயிரும், ராஜாக்கு முதற்கொண்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது திருப்பி எப்படி கோலா மாத்துறது மோசைக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அநேக நேரத்தில் உங்களை மாதிரியே பாடுறாங்க, உங்களை மாதிரியே செய்கிறாங்க, உங்களை மாதிரியே பண்ணுறாங்க, உங்களை மாதிரியே ஆகுறாங்க, ஆனாலும் வெளியே வர முடியல. காரணம் என்னன்னா, ரகசியம் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், சீக்ரெட் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அது எல்லாருக்கெல்லாம் ரிவீல் பண்ணுற முடியாதுல்ல. ஏன்னா உங்களை அழைச்ச விதம் அது தானே. மோசே அழைக்கும் போது கொம்பு போட்டு தானே பிடிச்சாரு. ஆமே. எல்லாரையும் பிடிக்கும் போது மீனை பிடிக்கும் போது தூண்டி போட்டு பிடிப்பாங்க. தூண்டி கொம்பை யாருன்னா போட்டு பிடிப்பாங்களா? அப்படி மாட்டினவர் தான் அந்த மோசே, கொம்புல மாட்டினவர் மோசே. ஆமே. ரகசியங்களை கர்த்தர் நம்மளுக்கு மட்டுமே வெளிப்படுத்துகிறார். என்ன ரகசியம் தெரியுமா? அத்தாரிட்டியை பிடிக்கிறதான ரகசியம். இது நேச்சுரலாக பார்த்தா ஒரு கொம்பு 40 வருஷம் இது ஒன்றுத்துக்கும் உதவலை. 40 இயர்ஸ் என் கூடவே தான் இருக்கு. நான் தூங்கும் போது என் கூட இருக்கும், நடக்கும் போது என் கூட இருக்கும், ஆடு மேய்க்கும் போது என் கூட இருக்கும், எல்லா டைம்லையும் என் கூட இருந்துச்சு. 40 வருஷம் இது வேஸ்ட்டு. ஆனால் எப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் எடுத்தனோ, இது அத்தாரிட்டியாக மாறிடுச்சு. இப்போ இந்த கொம்பு நான் தண்ணியில் வச்சா ரத்தமாக மாறுது. ஆமே. இவ்வளோ நாள் நான் எத்தனையோ தடவை தண்ணியில் வச்சுருக்கேன், ஆடுங்களுக்கு தண்ணி குடிக்க ஆழம் பார்த்துருக்கேன், காலை வைக்கும் போது ஆழம் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், எல்லா நேரங்களும் இதை நான் தண்ணியில் பயன்படுத்தியிருக்கேன். அப்போ தண்ணி ஒன்றும் ஆகலை. எப்போ ஆண்டவர் இதை மாற்றினாரோ, இப்போ நான் தண்ணீரை தொடும்போது தண்ணி ரத்தமாக மாறுது. ஆமே. எத்தனையோ தடவை மலை பக்கத்தில் போயிருக்கேன், மலையில் பார்த்துருக்கேன், மலையில் சாட்சி வச்சுருக்கேன், மலையில் தொட்டிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். அப்பெல்லாம் இந்த கோலை ஒன்றும் ஆகலை. எப்போ ஆண்டவர் இதை ஆசீர்வச்சாரோ, நான் கண்மலையை தொடும்போது அங்கிருந்து நீருற்று வருகிறது. ஏன்னா இது அத்தாரிட்டி. இந்த அத்தாரிட்டி நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் யாரும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. நடந்து போறாரு, இவர் தண்ணியிலிருந்து எடுத்தவர்ல. இப்போ ரைட்டில் ஒரு மலை, லெஃப்டில் ஒரு மலை, பின்னாடி பார்வோன்னு சேனை தொடர்ந்து வருது, முன்னாடி செவந்த சமுத்திரம். இப்போ இதை கடக்கணும், ரெட் சீ கிராஸ் பண்ணணும். ஆண்டவரே என்ன பண்ணுறது? கையில் என்ன இருக்கு? அதே கோல் ஆண்டவரே. அப்போ ஆடு மேய்க்கும் போது 80 வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்தனே அந்த கோல். அப்போ ஒன்றும் நடந்தது இல்லையே, இப்போ நீட்டு நடக்கும். இப்போ அத்தாரிட்டி கையில் இருக்குல்ல. தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன் தண்ணீரையே 2ஆய் பிரித்தவன். ஆமே. தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன் தண்ணீரை, அந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது ரொம்ப அமேசிங்காக இருந்தது. என்ன அப்படின்னா, அந்த தண்ணீர் விலகி வட்டாந்தரையை போல மாறிச்சான், ட்ரை லேண்ட். அது எப்படிங்க தண்ணி போனால் சட்டை காயறதுக்கே 3 மணி நேரம் ஆகுது வெயிலில் போட்டாலும். இங்கே மலேசியாவில் மழை எப்போ வரும்னு வேற சொல்ல முடியல, அது காயுமா காயாதன்னு வேற தெரியல. ஆனால் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தண்ணி விட்டு வழி விட்டு வட்டாந்தரையாகி காஞ்சி போயிட்டு நான் நடந்து போனாலும் எனக்கு ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஆண்டவர் சூப்பராக ரோடெல்லாம் போட்டு நடுக்கடலில் இந்த கோல் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். சாதாரண கோல் தான். ஆனால் எப்போ ஆண்டவர் சொல்கிறாரோ இது அசாதாரணமான கோலாக மாறும். நம்மளை பார்க்குறதுக்கு சாதாரணமாக தான் இருப்போம் நிறைய நேரங்களில். நான் சார் சிம்பிளாக இருக்கிறீங்க, நாங்கள் பாஸ்டர் சிம்பிளாக இருக்கிறீங்க. நான் சிம்பிள் தான், எனக்குள்ளே இருக்கிறவர். ஆமே. நான் சாதாரணம் தான், ஆனால் எனக்குள்ளே இருக்கிறவர். ஆமே. நான் நேச்சுரலாக தான் இருக்கிறேன், ஆனால் எனக்குள்ளே இருக்கிறவர். ஆமே. பாஸ்டர் நீங்கள் கை வச்சா வியாதியெல்லாம் சுகமாகுதே. நான் கை வைக்கல, எனக்குள்ள ஒன்று. நான் சாதாரணமான ஆள், நீ கை வச்சு பாரு, ஏதாவது ஆகுதா? ஆகாது. ஆனால் நான் கை வச்சா நீயும் கை வைக்கிற நேச்சுரலா, நானும் கை வைக்கிற நேச்சுரலா.
ஆனால் எனக்குள்ளே இருக்கிறவர் அதை சூப்பர் நேச்சுரலாக மாற்றுக்கிறார். ஆமே. இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற அத்தாரிட்டி நம்ம விட்டுறக்கூடாது. நிறைய நேரங்கள் அதை விட்டுறோம். சில சோதனைகள் வரும்போது, சில சூழ்நிலைகள் வரும்போது, சில டைமில் நம்மளை நிறைய பேர் கோவப்படுத்தும் போது, நீங்கள் மோஸ்ட்லி கவனித்து பாருங்களேன், எவ்வளோ டென்ஷன் ஆனாலும் இந்த கொம்பை மட்டும் அவன் போடவே இல்லை. எங்கே போனாலும் இந்த கொம்பை எடுத்துகிட்டு போயிடுவான். எந்த இடத்துக்கு போனாலும் அந்த கொம்பை அவர் கீழே போடவே இல்லை. எங்கேயாவது கோலை விட்டு வந்தாருன்னு இருக்கா? அண்ணா எடுத்துன்னு வாங்கண்ணே, ஆரோன் அண்ணே கொம்பு விட்டு வந்துட்டேன், கொஞ்சம் மோட்டரில் போய் எடுத்துகிட்டு வாங்கினே, காடியில் போய் எடுத்துகிட்டு வாங்கினே. வாய்ப்பு இல்லை. இதை நான் என்றைக்குமே விட மாட்டேன். ஐ வில் டெல் யூ சம்திங். திஸ் இஸ் யுவர் கோல் ஸ்டஃப். இதுதான் உங்களுடைய கோல். இந்த கோலை நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா போதும். இந்த கோல் அற்புதம் இருக்குது, இந்த கோல் அதிசயம் இருக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் இது நேச்சுரல். சாதாரண ஒரு புக்கு, பிளாக் கலரில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம், ஒயிட் கலர் பேப்பர் இருக்கும், நிறைய பேஜஸ் இருக்கும். இதுக்கு பேர் ஹோலி பைபிள். ஆனால் இதில் இருக்கிற வார்த்தை நேச்சுரல் இல்லை, சூப்பர் நேச்சுரல். இதில் இருக்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது அது சாதாரண புக்கு படிக்கிற மாதிரி இருக்காது, சூப்பர் நேச்சுரல். இதிலிருந்து வல்லமைகள் புறப்படும், இந்த வார்த்தையிலிருந்து அற்புதங்கள் நடக்கும், இந்த வார்த்தை வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தும், இந்த வார்த்தை உங்கள் லைஃப்பை மாற்ற முடியும். அதுதான் இந்த கோல். எப்போ பார்த்தாலும் அந்த புக்கே படிச்சுட்டு இருக்க. நீங்கள் படிக்கிற புக் ஒன்றும் இல்லை. திஸ் இஸ் சம்திங் ஸ்பெஷல். நீங்கள் படிக்கிற நேச்சுரலான புக்கு கிடையாது. நீங்கள் சயின்ஸ் படிக்கணுமா? இருக்குது. சைக்காலஜி படிக்கணுமா? இருக்குது. மெடிக்கல் படிக்கணுமா? இருக்குது. நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிக்கணும்னாலும் அத்தனை சப்ஜெக்டும் அதில் இருக்குது. ஆமே. ஒரே புக்கு எல்லா எஜுகேஷனுக்கும் பயன்படுத்தப்படுகிற புக்கு. இந்த மாதிரி ஒரு புக்கு இந்த உலகத்தில் எங்குமே இல்லை. அக்கௌண்ட்ஸ் பார்க்கணுன்னா கூட இதில் பார்க்கலாம். டேலி பண்ணணுமா இதில் பண்ண முடியும். நீங்கள் என்ன பண்ணாலும் இதில் செய்யலாம். நீங்கள் என்ன செய்யனாலும், ஈவன் நீங்கள் பியூட்டி பார்லர் வைக்கணுமா, ஆன்சர் இருக்கு. நீங்கள் எப்படி பண்ணலாம், எப்படி ஷேவ் பண்ணணும், எப்படி முடி வைக்கணும், எப்படி ட்ரெஸ் உடுத்தணும், எல்லாம் ஆல் டீட்டெயில்ஸ். இது இருந்தால் போதும், அத்தாரிட்டி உங்கள் கையில். யூ கேன் டூ எவ்ரிதிங் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரெங்தன் மீ. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படி இருக்கிறவங்களை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நீர் ஆண்டவரை, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஒரு விஷயம் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்துகிற தேவன் அப்பா, ஆண்டவரே நீர் எங்களுக்கு நன்மை செய்கிறவர் ஆண்டவரை, ஆண்டவரை நோக்கி பார்த்து பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. तेरा नाम ऊंचा हो, तेरा नाम महिमा में गाओगे, गाए हम हालेलुया। तेरा नाम ऊंचा हो, तेरा नाम महिमा में गाओगे, गाए हम हालेलुया। तूफान है शांत हो जाते, समुद्र राह बनाता, जब तेरा नाम उठाते पर्वत ही
पिघल है जाते, तूफान है शांत हो जाते, समुंदर राह बनाता जब तेरा नाम उठाते, पर्वत ही पिघल जाते। यीशुआ तेरा ही नाम हे महान, हालेलुया। यीशुआ तेरा ही नाम हे महान, हालेलुया। तेरा नाम ऊंचा हो, तेरा नाम महिमा में गावे गाए हम, அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. यीशुआ तेरा ही नाम हे महान, हालेलुया। यीशुवे उम नाम में पेरुगनु, हालेलुया। உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுமா, ஹalleluya 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 ஹalleluya. யாவே ஹalleluya யாவே ஹalleluya. ஒரு விசை கூட ஹalleluya 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 ஹalleluya. யாவே ஹalleluya யாவே ஹalleluya. ஆண்டவரே, நாங்கள் சாதாரணமானவர்கள் அப்பா, நாங்கள் ஒன்றுத்திற்கும் உதவாதவர்கள் தான் ஆண்டவரே. ஆனால் உம்முடைய சத்தத்தை கேட்டு நடக்கும்போது சாதாரணமான எங்கள் வாழ்க்கை அசாதாரணமாய் மாற்றுகிற தேவன் நீர் ஆண்டவரே. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும், உம்முடைய நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும், உம்முடைய பிரசன்னம் நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். Thank you so much, thank you so much. Amen, amen. Oh, சிங்கத்தின் கவியில நீ நல்லவா, சிங்கத்தின் கவியில தீச்சூளை நடுவேலு உந்தன் நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிறாது. சிங்கத்தின் கவியில தீச்சூளை நடுவேலு
சிங்கத்தின் கேவிலும் தீச்சுளை நடுவிலும் உங்கள் நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிறாரே. இயேசுவே உல்லாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உல்லாமமே பெருகணும். சேர்ந்து பாடுவோம். இயேசுவே இயேசுவே உல்லாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உல்லாமமே பெருகணும். அல்லேலூயா. உத்தன் நாமம் உயரணும். இன்று மேன்மை அடைய பாடுவேன் பாடுவோம். அல்லேலூயா. உந்தன் நாமம் உயரணும். இன்று மேன்மை அடைய பாடுவேன் பாடுவோம். அல்லேலூயா. Thank you, Lord. Come on, praise Him, child. Ori bakora bako, umme uyattugira, salva vallavare, Yessuve, you are a good God. Lalla devale, lalmegalin seivavare. Oh Jesus, yes Lord. Oh, உத்தன் நாமம் உயரணும். இன்று மேன்மை அடைய பாடுவேன் பாடுவோம். அல்லேலூயா. உந்தன் நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம். அல்லேலூயா. உந்தன் நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம். அல்லேலூயா. உந்தன் நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம். அல்லேலூயா. God can use something you have to make it supernatural. நம்ம கிட்ட இருக்கிற சாதாரண ஒரு காரியங்களை கொண்டு தேவன் பரக்கிரமாக மாற்ற முடியும். God doesn't need anything that you do not have to bless you, to make you somebody special. உங்க கிட்ட இருக்காத காரியங்களை தேவன் எதிர்பார்க்கிற தேவன் அல்ல. God say, Moses, what you have, I can use it. உங்கிட்ட இருக்கிறதெல்லாம் பயன்படுத்த முடியும். And I can make that to bring glory to my name. அதுக்குள்ள நான் என் நாமத்தை மையப்படுத்த முடியும். அதுக்குள்ள நான் உன்னை உயர்த்த முடியும். அதுக்குள்ள உன்னை நான் பயன்படுத்த முடியும். God can use whatever you have. It can be small as a rod. சிறிய காரியமாக மோச கையில் உள்ள ஒரு கோல் போல இருக்கலாம். But the Lord said that enough Moses for me. அது எனக்கு போதும். What a powerful words. இவ்வளவு ஒரு வல்லமையான ஒரு வார்த்தை தேவன் பேசலாம். That everything that you think it is so naturally,
இது சாதாரணமானது. தேவன் பராக்கிரம. Somebody lift up your hand and give God some praise. Give him some praise. God can turn my natural change. இதோட ஏழாமையிலே அவர் எழுந்தருவார். இதோட சாதாரண ஜெபத்திலே அவர் பெரிய காரியம் செய்வார். இதோட சாதாரணமான வாழ்க்கையை தேவன் பெரிய காரியம் செய்ய முடியும். Whatever I am, the Lord can make it. Oh, to make it something big. Thank you, Lord. Jesus. Lord. அப்பா, இன்னைக்கு உங்களோட ஊழியக்காரர் பேசுறது போல, Lord, make use of what we have, God. எங்க கிட்ட இருக்கிறத தேவன் பயன்படுத்துவீராக. Lord, use what we have, God. எங்களோட குரல்களை பயன்படுத்துங்க, எங்களோட கரங்களை பயன்படுத்துங்க, எங்களோட கால்களை பயன்படுத்துங்க, எங்களோட துதிகளை பயன்படுத்துங்க, எங்களோட ஜெபத்தை பயன்படுத்துங்க, எங்களோட ஆராதனை பயன்படுத்துங்க, எங்களோட உள்ளத்தை பயன்படுத்துங்க, எங்களோட அல்பை பயன்படுத்துங்க. Lord, use these simple things, God. Lord, do it supernaturally. Uriba korobo shabat. Singatil kebila, tijule naduvila. உங்க நாமம் உயர்த்தும் போது சேரங்கள் அணுகிறாது. சிங்கத்தின் கேள்வியேலும் தீச்சுளை நாடுவேலு. உங்க நாமம் உயர்த்தும் போது சிங்கத்தின் கேள்வியேலும் தீச்சுளை அவரை வைத்தோமா? கவல் கரங்களை உயர்த்தி சிங்கத்திற்கே வேலம் தீச்சுளை நாடு வேலும். உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அழுகிறாது. இன்று மேன்மையடைய பாடுவோம் பாடுவோம் அல்லேலூயா. உங்கள் நாமம் உயரணும் மேன்மையடையணும் பாடுவோம் பாடுவோம் அல்லேலூயா. தண்ணியில் எடுக்கப்பட்ட மோசைய, கொலை செய்து பயந்து ஓடின மோசைய, if God can use him, அந்த மோசைய தேவன் பயன்படுத்துவார் என்று இன்றைக்கு தேவன் நம்மளை பயன்படுத்த மாட்டாரா? நம்மளை உயர்த்த மாட்டாரா? நம்மளோட சாதாரணமானதை அவர் பராக்கிரமாக மாற்ற மாட்டாரா? Lord, we want to thank you for
for your word that you have spoken to your people this evening. இந்த சாயங்கால வேளையிலும் ஜனங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. Lord, we pray that every nature things that we have and that we see, எங்ககிட்ட இருப்பதும் எங்ககிட்ட நாங்க பார்ப்பதும், Lord, turn it for something amazing. விசேஷமானதாக தேவன் மாற்றுவீராக. Lord, that whatever that we have within us, God, இங்கக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்களும், Lord, let it keep burning, let it keep burning, let it keep burning for the Lord. தேவனுக்காக அது தொடர்ந்து அனலாக 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 எரிய ஆரம்பிக்கட்டும். Bring the spark of revival into our spirit. அதை எழுப்புதின் அனல் எங்களுக்குள்ளாக கொண்டு வருவீராக. Thank you, Lord. You want to pray and bless those who are joining through this Facebook live. நீங்க எந்த சூழ்நிலையில் எந்த நிலையில் இருந்தாலும், the Lord can turn your nature to supernatural. உங்களோட இயலாமையை தேவன் பராக்கிரமமாக மாற்ற முடியும். உங்களோட சாதாரணமான காரியங்களை தேவன் பராக்கிரமமாக மாற்ற முடியும். Keep trusting Him. Wait upon Him. அவரை நம்புங்க, அவருக்குள்ள காத்திருங்க. Because those who wait upon the Lord will rise up like an eagle. கர்த்தருக்குள்ள காத்திருக்கிறவங்க சிட்டைகளை அடித்து கழுகு போல எழும்புவாங்க. As we faithfully wait upon the Lord, உண்மையாக தேவனுக்குள்ள காத்துக்க இருக்கிற வேலையில், do not fear. Whatever you have, the Lord will turn it for supernatural. உங்ககிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் தேவன் பராக்கிரமமாக மாற்றுவார். May God bless you, people of God. Be blessed in the name of the Lord. Be blessed. Thank you, thank you. We will see you through our other Facebook live ministry. மற்ற ஊழியர்களாக நம்ம தொடர்ந்து சந்திப்போம். Until that, அவரை வைத்துக் கொண்டே இருப்போம். உந்தல் நாமம் உயர்ந்து என்று மேன்மையடைய பாடுவோம் அல்லேலூயா.